வணக்கம் உறவுகளே, எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஆயிக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ரிச் கேக் ரெசிபி. இதற்கு முதல்ல லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணினேன், ரிச் கேக் வீடியோ. அதற்கு சில ஐட்டம்ஸ் மிஸ் ஆகி இருக்கிறது, அவ்வளவுதான். மற்றும்படி அதுவும் ரிச் கேக் ரெசிபி தான். சில ஐட்டம் மட்டும் அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணல. ஃப்ரூட்ஸ் கேக் ரெசிபி நிறைய விதத்தில் நாங்கள் செய்யலாம். இந்த ரெசிபி ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் ரிச் கேக் ரெசிபி. இந்த ரெசிபி மிகவும் எடுக்கிறது கஷ்டமான ரெசிபி. இது நான் நிறைய காலமாக நான் மேக் பண்ணுறது. அதே ரெசிபியை உங்களுக்காக இன்றைக்கு அப்லோட் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரூட்ஸை நான் எப்படி ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸை நான் 4 நாட்களாக இப்போது புளிக்க வைத்திருக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸை எப்படி எல்லாம் ரெடி பண்ணி நான் 4 நாட்களாக புளிக்க வைத்திருக்கிறேன்ன்றது தான் இந்த வீடியோவில் இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம். ஹம வாசத்தோடு அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். இப்போது வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறது என்பதை பார்ப்போம். இப்போ இந்த ரிச் கேக் செய்வதற்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் நான் ரெடியாக எடுத்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு ஐட்டம்ஸாக நான் விவரமாக உங்களுக்கு காட்டுகிறேன். இது ஒரேஞ்ச் கேண்டி அல்லது ஒரேஞ்ச் டெசர்ட்னு சொல்லுவாங்க. கடையிலையும் நீங்கள் வாங்கி எடுக்கலாம். செர்ரி 375 கிராம் இந்த பாட்டிலில் இருக்கிறது, ஜூஸோடு சேர்த்து. இதை நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன். கஜு நட்ஸ் 250 கிராம் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்திருக்கிறேன். இது மிக்ஸ் ஃப்ரூட் கேண்டி. இது நீங்கள் கடையில் வாங்கி எடுப்பது. 225 கிராம் இருக்கிறது. ஜெலோ கலர் ரேசின் 250 கிராம். சுல்தான் 250 கிராம். ப்ரௌன் கலர் ரேசின் 250 கிராம். ஹோம் மேட் ஜிஞ்சர் ப்ரிசர்வ் 250 கிராம். ஒரேஞ்ச் தோல் கேண்டி இது 250 கிராம். இதுவும் நான் வீட்டிலேயே தயார் செய்திருக்கிறேன். கேண்டியாக மேக் பண்ணாமல் வெறும் தோலாகவும் சேர்த்து கொள்ளலாம், தண்ணீர் இல்லாமல் இருக்க வேணும். இது ஜிஞ்சர் ப்ரிசர்வ். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். இவைகள் எல்லாம் நீங்கள் கடையில் வாங்கி கொள்ளலாம். பருத்து எடுத்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, நுக்மக் நுக்மக் ஒன்று தான் எடுத்திருக்கிறேன். ஏலக்காய், கிராம்பு 6 பீசஸும், ஒரு ஸ்லைஸ் சினமனும், ஒரேஞ்ச் ஜூஸ், கோல்டன் சிரப், தேன். தேன் நீங்கள் ஒரிஜினல் தேன் எடுக்க வேணும். ஸ்ட்ராபெரி ஜாம், உங்களுக்கு விருப்பமான ஜாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மிக்ஸ் ஃப்ரூட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ரோஸ் வாட்டர், வனிலா, ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட், பம்கின் பேஸ்ட். பம்கின் ப்ரிசர்வ் நீங்கள் வேண்ட முடிந்தால் வேண்டிக் கொள்ளலாம், அல்லது வீட்டிலேயும் தயார் செய்து கொள்ளலாம். இப்போ இவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் பெரிய ஒரு கிண்ணம் எடுத்திருக்கிறேன். இந்த கிண்ணத்தில் தான் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். சரி அப்படியே நான் போத்தலோடையே எடுத்திருக்கிறேன். 375 கிராமுக்கிட்டே இருக்கிறது. இதை பேலன்ஸ் வச்சு அது பழுதாக போயிடும். அதில் உண்டாகவே சேர்த்துக்கொள்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக ஓரளவுக்கு கட் பண்ணி எடுங்க. இவைகள் எல்லாம் நான் கட் பண்ணாமல் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் விரும்பினா கட் பண்ணி கொள்ளலாம். 3 ஸ்லைசஸாக சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் சேர்த்துருக்கிறேன். சுல்தான் சேர்க்குறேன். இவைகள் எல்லாமே ஐட்டம்ஸ் 250 கிராம் தான் சேர்க்கிறது. அதையும் தாண்டி நீங்கள் கொஞ்சம் கூட குறைய சேர்த்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி சுகரை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் மேக் பண்ணினபடினால இந்த ஐட்டம்ஸில் சுகர் இருக்கிறது. நீங்கள் இப்போ ஒரேஞ்ச் கேண்டி அவுட் சைடில் வேண்டும்போது அதில் சுகர் இருக்கும். அப்போ அது பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளும். கஜு நட்ஸ் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். 250 கிராம் தான். இந்த ரெசிபியோட அளவு எல்லாமே 250 கிராம் தான்.
இது வந்து ஜிஞ்சர் ப்ரிசர்வ் வந்து 250 கிராம் சுகரோடு சேர்த்து இதெல்லாம் வந்து நானே மேக் பண்ணினேன். ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்து மேக் பண்ணினேன். ஜிஞ்சரை வந்து தண்ணியில் அடித்து எடுத்து அதற்கு பிறகு ஜூஸ் ஆக்கி இந்த ஜிஞ்சர் ப்ரிசர்வை நான் மேக் பண்ணினேன். ரெசிபி இருக்கிறது பிறகு வந்து அப்லோட் பண்ணுகிறேன். நீங்கள் வந்து கடையிலையும் வந்து வேண்டி எடுத்துக்கொள்ளலாம் ஜிஞ்சர் ப்ரிசர்வ். இந்த கப்பால் வந்து 1/4 கப் வந்து ஹனி சேர்த்து கொள்ளுகிறேன். இது வந்து 1/4 கப் வந்து கோல்டன் சிரப் அல்லது வந்து ஹனி ரெண்டத்தா உண்டு 1/2 கப் வந்து சேர்க்கிறது. நான் வந்து கோல்டன் சிரப்பும் ஹனியும் சேர்க்கிறபடினால 1/4 1/4 கப் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இரண்டும் சேர்க்கும்போது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருப்பார். கோல்டன் சிரப் வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட். அதனால் வந்து 1/4 வந்து கோல்டன் சிரப் சேர்த்துக்கொள்கிறேன். ஹனி வந்து 1/4 வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இரண்டும் சேர்த்து 1/2 கப் சேர்க்கிறேன். ஆரஞ்சு கேண்டி 250 கிராம். இதுவும் வந்து நீங்கள் கடையில் வாங்கி கொள்ளலாம். இது வந்து நான் ஹோம்மேடு வீட்டில் மேக் பண்ணி நான் 4 to 5 மீடியம் சைஸ் ஆரஞ்சு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து சுகரில் வந்து காய்ச்சி எடுக்க வேணும். ஃபுல் ரெசிபி வந்து நான் பிறகு அப்லோட் பண்ணுகிறேன். இதில் எல்லாமே சேர்த்து அப்லோட் பண்ணிடலாது. ஆனால் நீங்கள் வந்து கடையில் வந்து ஆரஞ்சு கேண்டி என்று வேண்டி எடுக்க சரியாக இருப்பார். அந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் மாதிரியே ஆரஞ்சு கேண்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து 4 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட சேர்க்கிறேன். இந்த போத்தில் இருந்து ஒரு 1/2 போத்திலுக்கிட்ட சேர்க்கிறேன். நீங்கள் கட்டாயம் ஸ்ட்ராபெரி ஜாம் தான் சேர்க்கணுமெண்டில் வேறு என்ன ஜாம் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். மிக்ஸ் ஃப்ரூட் கூட சேர்க்கலாம். வித்தியாசமாக சுவையாக இருப்பார். 4 to 6 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட சேர்க்கலாம். பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க ஒரு 1/4 போத்திலுக்கிட்ட சேர்த்துருக்குறேன். நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். பம்கின் ப்ரிசர்வ் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து பம்கின் சோஸ் தான் எடுத்திருக்கிறேன். இதுவும் வந்து கேக் ஐட்டம்ஸுக்கு பாவிக்கிறது தான். பிரச்சனை இல்லை, நீங்கள் பாவிக்கலாம். நான் வந்து ஃபுல் டின்னே அப்படியே வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பேலன்ஸை வச்சுருந்து அதை பிறகு பாவிக்கிறதும் கஷ்டம். அதனால் வந்து நான் ஃபுல் டின்னே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே நான் தயாரித்த கேக் வந்து 1 வீக் பிஃபோர் சேம் டின் வந்து ஃபுல்லாக அப்படியே யூஸ் பண்ணினேன். ஆரஞ்சு ஜூஸ் வந்து 1/4 கப் வந்து சேர்க்குறேன். நான் வந்து ஆரஞ்சு ஜூஸில் தான் செய்கிறேன். பிராண்டி அல்லது வைன் சேர்க்க விரும்புகிறீர்கள் 1/2 கப் வந்து சேர்த்து கொள்ளுங்கள். 2 தான் சேர்க்க வேணும். இது வந்து சரி வந்த போத்தில் இருந்த ஜூஸையும் வந்து அப்படியே சேர்த்து கொள்ளுகிறேன். ஆரஞ்சு ஜூஸுக்கு பதிலாக ஆல்கஹால் பாவிக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கேக் வந்து சூப்பராக வருவார். ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன், ரோஸ் வாட்டர் 2 டீஸ்பூன், வனிலா 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ்டட் ஏலக்காய் கிராம்பு பட்டை நுக்மெட் பவுடர். அப்போது நான் காட்டினது அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடராக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ வந்து பிளாஸ்டிக் ரேப் பேப்பரால் வந்து இந்த மிக்ஸை வந்து அழகாக மூட போகிறேன். இந்த பாருங்க எப்படி மூடி இருக்கிறேன்னு காற்று போகாமல் ஃபுல்லாக வடிவாக மூடுங்க. மூடி இப்படி நான் வந்து 4 நாளைக்கு வந்து வைக்க போகிறேன். 4 நாளைக்கு பிறகு வந்து இந்த கேக்கை வந்து நான் செய்ய போகிறேன். அந்த 4 நாள் மட்டும் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட வேணும். அப்போ தான் நல்ல எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து ஒன்றாக வந்து மிக்ஸ் ஆகி இருப்பார். இப்போ வந்து இந்த மிக்ஸை வந்து நான் புளிக்க வைக்க போகிறேன். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ வந்து இந்த கிழமை வந்து அப்லோட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.